தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் இசைவிழா 2026 ஃபெத்துலா மியூசிக் பிரான்ஸ் நாட்டில் தற்பொழுது நிலவும் தீவிர வெப்ப அலைக்கு மத்தியில் ஜூன் 21 அன்று நடைபெற்றுள்ளது. பிரான்ஸ் வெப்ப அலை காரணமாக குடியரசுத் தலைவர் அவசர நிலை மேலாண்மை கூட்டம் நடத்துகிறார். பிரான்சில் வெப்ப அலை தீவிரமடைந்துள்ளது. ஜூன் 22 திங்கட்கிழமை பிரான்சின் 49 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கடுமையான வெப்ப அலை காரணமாக நாட்டின் அரைவாசி பகுதிக்கு அதிகபட்ச வெப்ப சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் சுகாதார அமைச்சர் அவசர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். பிரான்சில் நிலவும் கடும் வெப்ப அலையால் பலர் குப்து சலோர் வெப்ப தாக்கத்திற்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரோன்சி. பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்க கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வெப்ப அலை தாண்டவமாடுகிறது. ஊடகங்கள் அனைத்திலும் இந்த வெப்ப அலை தொடர்பான செய்திகளே முக்கியத்துவம் பெற்றுள்ளன.
அவை தனியே செய்திகளாக மாத்திரமன்றி மக்களை விழிப்பூட்டும் வகையிலான தகவல் பரிமாற்றமாக அமைந்துள்ளன. பிரான்சில் நிலவும் வெப்ப அலையை மக்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. சுகாதாரத்துறையினர், காலநிலை அவதானிப்பு மையத்தினர் வழங்கும் அறிவுரைகளை செவிமடுத்து அதற்கேற்ப யாவரும் செயல்பட வேண்டும். ஆபத்துக்களை முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டும். வதிவிடத்தை முடிந்தவரை குளிர்மையாக வைத்திருக்க வேண்டும். குளிரூட்டிகள், மின் விசிறிகள் என்பனவற்றை பாவனைக்கு உட்படுத்த வேண்டும். எப்பொழுதும் நீர் அருந்தியவாறு இருக்க வேண்டும். காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை அவசரமற்ற வெளியே சென்று வருதலை தவிர்க்க வேண்டும். முதியோர் மீதும் உடல் உபாதையுற்றோர் மீதும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இவை பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்களாக ஊடகங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்றன. பிரான்சில் இசை விழா 2026 ஃபெத்துலா மியூசிக் பிரான்ஸ் நாட்டில் தற்பொழுது நிலவும் தீவிர வெப்ப அலைக்கு மத்தியில் ஜூன் 21 அன்று நடைபெற்றுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் நடைபெற்ற 45வது ஃபெத்துலா மியூசிக் உலக புகழ்பெற்ற இந்த இசை கொண்டாட்டத்தில் வெப்ப அலைக்கு மத்தியிலும் மக்கள் கலந்து கொண்டனர். இந்த விழா ஆண்டுதோறும் ஜூன் 21 அன்று பிரான்ஸ் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. சர்வதேச இசை நாளையொட்டி பிரான்ஸ் கலாசார அமைச்சகம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட இசை வகையை சிறப்பிக்கிறது. இந்த ஆண்டு ஜாஸ் இசை சிறப்பு கவனம் பெற்றது. குறிப்பாக பரிசில் உள்ள பலே ரோயால் வளாகத்தில் பல்வேறு ஜாஸ் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆனால் இந்த விழா ஜாஸ் இசையுடன் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. தெருக்களில் புதிய டிஜேக்கள் இசை நிகழ்த்துவதில் இருந்து பூங்காக்களில் தொழில்முறை இசைக்குழுக்கள் நிகழ்ச்சிகளை வழங்க இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான நிகழ்ச்சிகள் இலவசமாக நடைபெற்றதால் அனைவரும் இதில் பங்கேற்றுக் கொண்டார்கள். சில நிகழ்ச்சிகளுக்கு முன்பதிவு அவசியமாக இருந்தது. இரவு நேர நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னரும் மக்கள் வீட்டுக்கு திரும்புவது சிரமமாக இருக்கவில்லை. முக்கிய நகரங்களில் பொது போக்குவரத்து சேவைகள் இரவு முழுவதும் வழக்கத்தை விட தாமதமாக இயக்கப்பட்டன. இந்த ஆண்டின் இசை விழா ஃபெத்துலா மியூசிக் இதுவரை பதிவான மிக அதிக வெப்பமான நாளுடன் இணைந்து நடைபெற்றுள்ளது. இசை, நடனம், மகிழ்ச்சி மற்றும் கோடை காலத்தின் உற்சாகம் ஒன்றிணையும் இந்த ஃபெத்துலா மியூசிக் 2026 பிரான்ஸ் முழுவதையும் ஒரு பெரிய திறந்தவெளி இசை அரங்கமாக மாற்றியிருந்தது. பிரான்ஸ் அரசு வெப்ப அலை காரணமாக அவசர நிலை மேலாண்மை கூட்டத்தை நடத்துகிறது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அவசர நடவடிக்கை மேற்கொள்கிறார். இது தொடர்பான முக்கிய அறிவிப்பை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் எலிசே மாளிகையில் இருந்து வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் அரசு ஜூன் 22 திங்கட்கிழமை அன்று இன்டர்மினிஸ்டரியல் டு கிரீஸ் அமைச்சரகங்களுக்கு இடையிலான நெருக்கடி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துகிறார். பிரான்சில் ஏற்பட்டிருக்கும் வெப்ப அலையை அடுத்து அமைச்சகங்கள் இணைந்து செயல்பட ஒருங்கிணைப்பு அமைப்பை உருவாக்கும் வகையில் இந்த அவசர கூட்டம் நடத்தப்படுகின்றது. கடும் வெப்ப அலை கனிக்கீழ் நிலையை மதிப்பீடு செய்யவும், மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், மருத்துவம் மற்றும் அவசர சேவைகளை ஒருங்கிணைக்கவும், பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளில் உடனடி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் கூட்டத்தில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அனைத்து அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களையும் பின்பற்ற வேண்டும் என்று மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும், குறிப்பாக முதியவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை கவனிக்க வேண்டும் என மக்களுக்கு எமனுவல் மேக்ரோன் அறிவுரை வழங்கியுள்ளார். சமூக பொறுப்பு மிக முக்கியம் என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியும் உள்ளார். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன்.
€1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் வெப்ப அலை தீவிரமடைந்துள்ளது. ஜூன் 22 திங்கட்கிழமை பிரான்சின் 49 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சை தாக்கியுள்ள கடுமையான வெப்ப அலை கனிக்வீல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது. ஜூன் 22 திங்கட்கிழமை நண்பகல் முதல் 49 மாவட்டங்கள் விஜிலன்ஸ் ரூஸ் எனப்படும் உயர்ந்த சிவப்பு எச்சரிக்கை நிலைக்கு கீழ் கொண்டுவரப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை 35 மாவட்டங்கள் மாத்திரமே சிவப்பு எச்சரிக்கையில் இருந்த நிலையில் திங்கட்கிழமை மேலும் 14 மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. பிரான்சின் பல பகுதிகளில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸ் முதல் 42 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும். சில இடங்களில் இரவு நேரத்திலும் வெப்பநிலை 25 பாகை செல்சியஸுக்கு கீழ் குறையாது. வெப்ப அலை வார இறுதி வரை தொடரும் என வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இது அண்மைய ஆண்டுகளில் பிரான்ஸ் சந்தித்த மிக கடுமையான மற்றும் நீடித்த வெப்ப அலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அரசின் அவசர நடவடிக்கைகளாக பல நகரங்களில் வெளிப்புற நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில இடங்களில் மதுபான விற்பனை மற்றும் பொது இடங்களில் அருந்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. அத்துடன் சில பாடசாலைகளில் நேர அட்டவணை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர் விநியோக மையங்கள் மற்றும் குளிரூட்டும் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் நீண்டகால நோயாளிகள் அதிக ஆபத்தில் உள்ளனர் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை அடிக்கடி தண்ணீர் அருந்துங்கள். மதியம் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை வெளிப்புற செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உடலை குளிர்ச்சியாக வைத்திருங்கள். தனியாக வாழும் முதியவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். வெப்ப தாக்கம் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அவசர உதவியை நாடுங்கள் என பாதுகாப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. பிரான்சில் கடுமையான வெப்ப அலை காரணமாக நாட்டின் அரைவாசி பகுதிக்கு அதிகபட்ச வெப்ப சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் உட்பட பல முக்கிய பகுதிகள் இதில் அடங்குகின்றன. பிரான்சின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுகின்றது. வெப்பநிலை சில இடங்களில் 40 பாகை செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் செல்கிறது. போதோ நகரில் 40 பாகை செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வெப்பம் சகாரா பாலைவனத்தில் இருந்து வரும் சூடான காற்றால் அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த மக்கள் தொகையின் சுமார் 4/3 பகுதியினர் பாதிப்பின் அபாயத்தில் உள்ளதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஜிலன்ஸ் ரூஸ் சிவப்பு எச்சரிக்கை இது மிக உயர்ந்த வெப்ப ஆபத்து நிலையை உணர்த்துகிறது. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த உயர்ந்த வெப்ப அலை வேளையில் முதியவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் அதிக ஆபத்தில் உள்ளனர் என
அறிவுறுத்தப்படுகின்றது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் சுகாதார அமைச்சர் அவசர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். நாட்டில் தற்பொழுது நிலவும் கடும் வெப்ப அலையை பிரான்ஸ் சுகாதார அமைச்சர் ஸ்டீஃபனி ரிஸ்ட் BFM TV வழியாக அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் அவசர மருத்துவமனைகளின் வேலை சுமையை அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெப்ப அலை கனிக்யூல் காரணமாக உடல் நல பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. இதனால் அவசர மருத்துவ சேவைகள் ஏற்கனவே அழுத்தத்தில் உள்ளன. விபத்துக்களை குறைக்கவும், அத்துடன் மருத்துவமனைகளின் அழுத்தத்தை குறைப்பதற்கும், அவசர சேவைகள் மிக முக்கிய நோயாளிகளுக்கு கிடைப்பதற்கும் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் ஸ்டீஃபனி ரிஸ்ட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவசர சிகிச்சை பிரிவுகளில் தேவையற்ற அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டாம் என சுகாதார அமைச்சர் கூறியுள்ளார். பொது பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி கொலெக்டிவ். தனிநபர் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இண்டிவிஜுவல். மக்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சர் எடுத்து கூறியுள்ளார். பிரான்சில் நிலவும் கடும் வெப்ப அலையால் பலர் குப்து ஷலோர் வெப்ப தாக்கத்திற்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெப்ப அலை காரணமாக வெப்ப அதிர்ச்சி குப்து சலோர் சம்பவங்கள் அதிகரிக்கலாம் என சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குப்து சலோர் வெப்ப அதிர்ச்சியின் முக்கிய அறிகுறிகள் உடல் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தாண்டுதல், தலை சுற்றல் ஏற்படுதல், கடுமையான சோர்வு நிலைக்கு உள்ளாதல், குழப்பமான நிலை அல்லது மயக்கம் ஏற்படுதல், தலைவலி, குமட்டல் என்பனவற்றுக்கு உள்ளாதல். இவ்வாறு ஏற்படுகின்றமை ஒரு மருத்துவ அவசர நிலையை உணர்த்துவதாகும். இவ்வகையான பாதிப்புக்கு உள்ளானவரை உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு கொண்டு சென்று அவசர மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்று சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.